இதுக்கெல்லாம் நீ இப்படி கோச்சுக்காத. நம்மளோட காரியம் நடக்கிற வரைக்கும் உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சு வையே. எனக்கு ஏன் கோவிலுக்கு வந்தோன்னு இருக்கு. இவங்க மாலை மாத்திக்கிறதும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி சரி. ஹே, அங்க பாரு, பானுமதி அண்ணி வந்துட்டாங்க. பெரிய சம்பவமே இருக்கு. அப்புறம் சம்மந்தி, நாளையில இருந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சம்மந்தி. இந்த 2 கல்யாணமும் முடிஞ்ச உடனே அடுத்து இவளுக்கு பார்க்க வேண்டியது. பாட்டி, என்ன ஏன் கம்பல் பண்றீங்க? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கோவில் எல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா? கிளம்பலாமா? ஆமா, கிளம்பலாம். போலாம். அப்ப கிளம்பலாம் அத்தை. வாங்க. வா, கொஞ்சம் முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. சுபத்ராவைய எரிக்கிற மாதிரி பாக்குறா. என்ன பண்ண வந்திருக்காளோ தெரியலையே. என்ன பானுமதி, இங்க வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு பாக்குறியா? ஒரு காலமும் நடக்காது. முன்னோர்கள் பூஜைய சரியா பண்ணி என் மருமக இசை உனக்கு அவ யாருன்னு நிரூபிச்சு காட்டிட்டா. தயவு செஞ்சு இனி இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் இசைய பத்தி எதுவுமே பேச வரல. வேற ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன். என்ன? நீ எந்த உண்மையும் சொல்ல வேணாம். சாமி கும்பிட்டனா கிளம்பு. இங்க இருந்து வெளியில போ முதல்ல. நான் கிளம்புறேன். இந்தா, இது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். இத படிச்சு பாரு. நான் சொன்னாதான் நீ பொய்ன்னு சொல்லுவியே. நான் எதுக்கு இத படிக்கணும்? உங்க வீட்ல இருக்காளே ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு, அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கர்ப்பத்தடை மாத்திரை வேணும்னு கேட்டிருக்கா. மாத்திரையும் கையில வாங்கியிருக்கா. அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டு தான் இது. டாக்டரே கையெழுத்து போட்டிருக்காங்க பாரு. பானுமதியும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சுபத்ரா, இத வாங்கி படிச்சு பாரு. என்னடா அமைதியா இருக்க? என் மேல சத்தியம் பண்ணி இத பொய்ன்னு சொல்லு. சொல்லு. என்னது? விஷால் சத்தியம் பண்றா. அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா குத்தம் பண்ண நெஞ்சு குறுகுறுக்கும்ல, அதான். சுபத்ரா, அவன் சத்தியம் பண்ண மாட்டான். விஷால், உன் மனசுல தப்பில்லைன்னா ஏன் யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. ஆமாப்பா, சத்தியம் பண்ணு. அத பொய்யன்னு நிரூபிப்பா. சத்தியம் பண்ணு விஷால். பண்ணுடா. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்.
சுபத்ரா இப்போ சொல்லி வச்ச மாதிரி இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகுது அத்தை. இதுல என்னமோ சதி இருக்கு அத்தை. சதியா? ஆமாமா, எனக்கும் இசை சொல்ற மாதிரி இதுல சந்தேகம் இருக்கு. ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி அதுல விஷால சிக்க வைக்க பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பொண்ணு மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு விஷாலே ஒத்துக்கிட்டானேடா. அதுக்கு மேல என்ன இருக்கு? அத்தை அவசரப்படாதீங்க. நீங்க பெரியவங்க அத்தை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின். உங்களுக்கு தெரியாதா அத்தை? சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேரை குற்றவாளியாவும் காட்டும். ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கும் அத்தை. இந்த விஷயத்திலயும் உண்மை வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. ஏமா, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ஏன் இவ்வளவு சந்தேகமாவே இருக்கு? விஷாலே தப்பு பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான்